வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். வடக்கு மாகாணத்தின் நிர்வாகத்துறையில் வெளிப்படைத்தன்மை குறைவாகவும் குற்றச்சாட்டுகள் மீண்டும் தலை தூக்கியுள்ளன. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தற்போதைய வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் முன்னர் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய காலத்திலேயே இந்த ஊழல்கள் இடம்பெற்றதாக அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டார். நாடாளுமன்ற அமர்வின் போது பேசிய அர்ஜுனா எம்பி, வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் மாவட்ட செயலாளராக இருந்த காலத்தில் பருத்தித்துறை வைத்தியசாலையில் பெரும் அளவிலான ஊழல்கள் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து தக்க விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் அவர் தனது உரையில் அமைச்சர் சந்திரசேகர் உண்மையிலேயே ஒரு நியாயமான அமைச்சராக இருக்க விரும்பினால் இந்த குற்றச்சாட்டுகளை புறக்கணிக்காமல் விசாரணை நடத்த வேண்டும். ஆனால் ஊழலில் ஈடுபட்டவர்களோடு இணைந்து செயல்பட்டால் அவரின் பதவிக்காலம் நீடிக்காது என்றும் எச்சரித்தார். 2 கள்ளர்களை காப்பாற்றும் அமைச்சர் சந்திரசேகர் தான் பெரிய கள்ளர். இதுவரை இங்குள்ள 159 பேரையும் காப்பாற்றுவதால் ஜனாதிபதி அனுரகுமார் இவ்வளவு மரியாதையை இழக்கிறார் என்பதை உணர வேண்டும் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்தார். இந்த குற்றச்சாட்டுகள் வடக்கு மாகாண அரசியல் சூழலில் புதிய கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. பருத்தித்துறை வைத்தியசாலையுடன் தொடர்புடைய நிதி மோசடி குறித்த குற்றச்சாட்டுகள் இன்னமும் சில முறை எழுந்திருந்தாலும் இம்முறை அது நேரடியாக மாகாண ஆளுநர் மற்றும் அமைச்சரின் பெயர்களை குறிப்பிட்டு குற்றம் சாட்டியிருப்பதும் பெரும் அதிர்வை ஏற்படுத்தி உள்ளது. அரசியல் வட்டாரங்களில் இந்த விவகாரம் குறித்து பெரும் ஆர்வமும் எதிர்வரும் நாட்களில் விசாரணை கோரிக்கைகள் மீண்டும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அர்ஜுனா எம்பி தவறு நடக்கும் போது நாடாளுமன்றத்தில் நேரடியாக குற்றம் சுமத்துகின்றார். அதுவும் வெளிப்படையாக சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயர்களோடு அவர் அச்சப்படுவதில்லை. சனிக்கிழமை நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு விவாதத்தின் போது ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நாடாளுமன்றத்தில் நகைச்சுவையையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் மற்றும் இளங்குமரன் இடையே ஏற்பட்ட இந்த நிகழ்வு பாராளுமன்ற நிலையீர் கட்டளை தொடர்பாக உறுப்பினர்களிடையே நிலவும் தெளிவின்மையை வெளிப்படுத்தியதோடு அதை வழி சபையை சிரிப்பில் மூழ்கடித்தது. அன்றைய தினம் நடைபெற்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உரையாற்றியிருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட உரை நேரம் சுமார் 23 நிமிடங்களாக இருந்தது. இதனை அடுத்து தமக்கு அத்தகைய நேர ஒதுக்கீடு கிடைப்பதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஸ்ரீதரனின் உரை வளமையான விஷயங்களை மட்டுமே தொடர்ந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற நிலையர் கட்டளை சட்டப்படி ஒருவர் உரையாற்றும் போது மற்றொருவரின் பெயர் அல்லது அவருடைய கட்சியின் பெயர் குறிப்பிடப்பட்டால் குறித்த நபர் சபாநாயகரிடம் 1 நிமிட விளக்க உரைக்கான அனுமதி கோரலாம். ஆனால் சம்பவம் நடைபெற்ற வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சபைக்குள் இல்லை. பின்னர் அவர் திரும்பி வந்து ஸ்ரீதரன் தனது பெயரை உரையில் பயன்படுத்தியதாக கூறி பிரதி சபாநாயகரிடம் விளக்க உரைக்கான அனுமதி கேட்டார். இங்கேயே நிகழ்வு நகைச்சுவையாக மாறியது. பிரதி சபாநாயகர் விளக்கம் அளிக்கும் போது ஸ்ரீதரன் இளங்குமரனின் பெயரை பயன்படுத்தவே இல்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் தமிழ் மொழியில் உரையாடும் போது சில சொற்களின் உச்சரிப்புகள் சிங்கள அல்ல ஆங்கில மொழியில் மாற்றத்தில் வேறுபாடு ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனை அடுத்து இளங்குமரன் சிங்களத்தில் பேசுகின்றேன் என்று கூறி உரையை தொடங்கிய போது சிங்களம் மற்றும் தமிழ் சொற்களை கலந்து பேசியது சபை முழுவதும் சிரிப்பில் மூழ்கச் செய்தது. இந்த சம்பவம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிலையீர் கட்டளை சட்டத்தின் துல்லியமான நடைமுறை குறித்து இன்னமும் தெளிவாக பயில வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்தியது. அதே நேரம் நாடாளுமன்றத்தின் கடினமான அரசியல் சூழலில் சில நிமிடங்கள் மகிழ்வை ஏற்படுத்திய இந்த நகைச்சுவை சம்பவம் அரசியல் பார்வையாளர்களிடமும் பெரும் கவனத்தை பெற்றது. கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது உறுப்பினர்கள் இடையே ஏற்பட்ட நிலையீர் கட்டளை தொடர்பான குழப்பம் அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதத்திற்கு வழிவகுத்துள்ளது. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது உரையில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் இளங்குமரனின் பெயரை பயன்படுத்தினாரா என்ற கேள்வி சபையில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதற்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அளித்த விளக்கங்கள் சபையின் நடைமுறை விளக்கத்திற்கான முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்தியது. அமர்வின் போது உரையாற்றிய அர்ஜுனா பிரதி சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எந்த நிலையிலும் இளங்குமரனின் பெயரை உரையில் குறிப்பிடவில்லை. எனவே நிலையீர் கட்டளைக்கு அமைவாக அவருக்கு விளக்க உரை வழங்க அனுமதிக்க கூடாது என்று கூறினார். அவர் மேலும் விளக்கிய போது ஸ்ரீதரன் தனது உரையில் வடக்கு மாகாணத்தில் இருக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பொதுவாக மட்டுமே குறிப்பிட்டிருந்தார். அந்த குறிப்பு தமக்கும் பொருந்தக்கூடியதாக இருப்பதால் அதனை இளங்குமரனுக்காக மட்டுமே பொருத்துவது தவறு என்றும் அவர் வாதிட்டார். அர்ஜுனா மேலும் வலியுறுத்திய போது இளங்குமரன் பேசுவதற்கான நேரம் வழங்கப்பட்டால் அது எனது சிறப்புரிமை மீறுவதாகும். அப்படியானால் நான் அதிகாரப்பூர்வமாக முறைப்பாடு செய்ய வேண்டியிருக்கும் என்று தெரிவித்தார். இது நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து சட்ட நிலைமை மீதான ஒரு தெளிவான சுட்டு மொழியாகும். அவர்கள் குறிப்பிட்டது நிலையீர் கட்டளையின் நோக்கம் எந்த உறுப்பினர்களையும் தேவையற்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து பாதுகாப்பது. ஆனால் அதனை தவறாக புரிந்து கொள்வது நடைமுறை தவறுகளுக்கு காரணமாகும் என்றார்.
அர்ஜுனா மேலும் சுட்டிக்காட்டிய போது இளங்குமரன் உரையாற்ற அனுமதி கூறிய போது பிரதி சபாநாயகர் அவரிடம் உங்களுடைய பெயர் உரையில் பயன்படுத்தப்பட்டதா என்று ஆங்கிலத்தில் கேள்வி எழுப்பினார். ஆனால் இளங்குமரன் அந்த கேள்வியை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பமடைந்தார் என்றும் கூறினார். இந்த சம்பவம் ஒரு சிறிய குழப்பமாக தோன்றினாலும் நாடாளுமன்றத்தில் நடைமுறை சட்டங்களின் புரிதல் மற்றும் மொழியிணக்கம் பற்றிய அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. அர்ஜுனா முன்வைத்த வாதங்கள் சட்ட ரீதியான விளக்கத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகின்றன. இளங்குமரனின் அனுபவம் சட்டப்பிரிவுகள் ஆங்கிலத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் தமிழ் உறுப்பினர்கள் அவற்றை துல்லியமாக புரிந்து கொள்வதற்கு மொழிபெயர்ப்பு மற்றும் விளக்கம் தேவைப்படும் நிலைமையை வெளிப்படுத்துகின்றது. ஒரு எளிய புரிதல் தவறை நாடாளுமன்றத்தில் சலசலப்பையும் நகைச்சுவையையும் உருவாக்கியது. ஆனால் அதன் பின்னணியில் உள்ள உண்மை, சட்ட நடைமுறை, மொழி சமநிலை, உறுப்பினர்களின் உரிமைகள் ஆகியவை இன்னமும் தெளிவான வழிகாட்டுதலுக்காக காத்திருக்கின்றன. அர்ஜுனா முன்வைத்த வாதங்களும் இளங்குமரனின் அனுபவமின்மையும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் நடைமுறை பிழைகள் எவ்வாறு அரசியல் விவாதமாக மாறுகின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றது. நாடாளுமன்ற அமர்வுகளில் சில நேரங்களில் சட்ட நடைமுறைகளை மீறாமல் துல்லியமான அரசியல் விமர்சனங்களை முன்வைப்பது ஒரு நுணுக்கமான செயல். அதனை சிறப்பாக காட்டும் உதாரணமாக கடந்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் உரை அமைந்தது. உரையாடலின் போது அர்ஜுனா குறிப்பிட்டது, நான் கூறிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு இளங்குமரன் என் மீது சிறப்புரிமை பிரச்சனை எழுப்பலாம் என சிலர் நினைக்கலாம். ஆனால் அதற்கு சட்ட அடிப்படை இல்லை. அதற்கான காரணத்தையும் அவர் விளக்கினார். கடந்த காலங்களில் தனது குடும்பத்தை சார்ந்த சில விடயங்கள், குறிப்பாக தந்தை தொடர்பாக கேவலமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்ட போதும் அவற்றை தாம் சிறப்புரிமை மீறல் என்று கருதவில்லை என்று தெரிவித்தார். நான் அப்போது கூட அவ்வாறான குற்றச்சாட்டுகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆகையால் இன்றும் யாராவது என்னை குற்றம் சாட்ட முயலின் அவர்கள் தங்கள் வார்த்தைகளில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அர்ஜுனா எச்சரித்தார். அர்ஜுனா மேலும் தெளிவுபடுத்துகையில், நான் இந்த விவகாரத்தில் ஸ்ரீதரனை காப்பாற்றினேன் என்று சிலர் கூறலாம். ஆனால் அது உண்மையல்ல. ஸ்ரீதரனுடனோ எனக்கோ எவ்விதமான தனிப்பட்ட விரோதமோ பொறாமையோ இல்லை. நாங்கள் வெறும் அரசியல் கருத்துக்களில் மட்டுமே மாறுபடுகின்றோம் என்று அவர் தெரிவித்தார். அதன்படி தாம் சுட்டிக்காட்டிய அனைத்து விடயங்களும் நிலைய கட்டளைக்கு அமைவாகவே என்பதையும் வலியுறுத்தினார். இதன் மூலம் தாம் சட்டப்பூர்வமாக உரையாற்றியதையும் தனிப்பட்ட தாக்குதல் நோக்கம் இல்லை என்பதையும் அவர் விளக்கியிருந்தார். அர்ஜுனா தனது உரையிலே மேலும் முக்கியமான ஒரு விடயத்தையும் எடுத்துரைத்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்குவதற்கான வாக்கெடுப்பில் தாம் எதிராக வாக்களித்ததற்கான காரணத்தை விளக்கினார். அவர் பதவி நீக்கப்பட வேண்டியவர் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரை நீக்கிய விதம் சட்டப்பூர்வமாக பிழையானது. அதனால் தான் அதற்கு எதிராக வாக்களித்தேன் என்று கூறினார். இது அர்ஜுனா அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை சட்டத்தின் அடிப்படையில் மதிப்பிடுவதாகும் என்பதற்கான சான்றாகவும் கருதப்படுகிறது. அர்ஜுனா அரசியல் தாக்குதலாகவே மாறியது. அமைச்சர் சந்திரசேகரையும் அவரது அணியினையும் நேரடியாக குறிவைத்து அவர் கூறினார், நீங்களும் உங்கள் அமைச்சர்களும் கள்வர்களுடன் இணைந்து வடக்கு மாகாணத்திலே முழு கள்ள வேலைகளை செய்கின்றீர்கள். நீங்கள் நினைப்பது இந்த ஊழல்கள் யாருக்கும் தெரியாது, தெரிந்தாலும் எப்படியோ சமாளிக்கலாம் என்பதுதான். ஆனால் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு இந்த கூத்துக்கள் தெரிந்திருக்காது என்று அவர் குறிப்பிடுகிறார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அடுத்த தேர்தலில் தனது கட்சியினை 30 உறுப்பினர்களுடன் எதிர்கட்சியில் அமர ஒருபோதும் விரும்ப மாட்டார். எனவே யாராவது ஜனாதிபதிக்கு வடக்கில் நடப்பவற்றை தெரியப்படுத்துங்கள். ஏனெனில் இவர்களால் வடக்கு மாகாணத்தில் கட்சியின் வாக்குகளும் செல்வாக்கும் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது என்று தெரிவித்திருந்தார் அர்ஜுனா.